வணக்கம். பிக் பாஸ் டே 99 வெளியில் போன கண்டஸ்டன்ட் உள்ளார வந்தாவே ஒரு நிறைய கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி 3 பேர் புதுசாக உள்ளார வந்திருந்தாங்க. ஸோ 3 பேரில் ஆக்சுவலாக 5 பேர், அதில் 3 பேருக்குள்ள அவங்க விஷயமோட தான் கான்ஃப்ளிக்டாக மாறுனுச்சு. அது மாதிரி என்னென்ன நடந்தது, அதை தவிர உள்ளார உள்ளவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை எப்படி போணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பேச போகிறோம். சண்டே எபிசோட் அப்போ விஜய் சேதுபதிக்கு முன்னாடியே விஜய் விஷால் வந்து சௌந்தர்யாவோட எக்ஸ்பிளைன் பண்ணி சாரி கேட்டிருப்பார். அப்போவே சௌந்தர்யா என்ன விஷயம் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அதை பற்றி திருப்பி கேட்குறாங்க. அப்புறம் விஜய் விஷால் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று விடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சாரியும் திருப்பி கேட்குறாரு. ஓகே இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொடுத்த விளக்கத்தை தான் அவர் சண்டேவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ புரியல. இப்போ ப்ராபபிளி தனியாக உட்காந்து பேசினதுனால புரிஞ்சுதா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மார்னிங் டாஸ்க் நடக்குது. மார்னிங் டாஸ்கில் பிக் பாஸ் சொல்கிறாரு, சரி இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ வந்த 8 பேரும் நீங்கள் வந்து இங்கே உள்ள ஆளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மீதி உள்ள 6 பேரும் அதை வந்து அவங்க சொன்னது ரைட்டா, அவங்க அது மாதிரி உங்களை உடச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த 8 பேர் வந்து பேசுகிறாங்க. அதில் எல்லாருமே நாங்கள் வந்து இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சுனிதா ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்து விளையாண்டு ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணலாம் வரல. என்னோடய கேமே என்னென்னா, வெளியில் நடந்துகிட்ருக்க சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துக்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்னு பப்ளிக்கிட்ட கொண்டு போகிறேன். அது மூலமாக நான் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை விட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அதாவது உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு ஆர்கானிக்காக ஓட்டு வரல, பைசா கொடுத்து பிஆர் கூட்டத்தை வச்சு தான் வந்து ஓட்டிங் வந்திருக்கு, எத்திக்கலாக விளையாடலை, இது மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ சுனிதா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரே டைமில் 2 பேரை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆகும், 2 கூட்டமே சேர்ந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, டைமை பார்த்து ஒரு டைம் ஒரு ஆளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் இன்னொரு ஆளை எக்ஸ்போஸ் பண்ணணும். இதுதான் அவங்க வந்து சுனிதா இவ்வளோ சீக்கிரமாக போனதுக்கான காரணம். ஏன்னா இப்போ இன்றைக்கி சௌந்தர்யா மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லினோட ரசிகர்கள் சேர்ந்து சௌந்தர்யா அடிச்சிருப்பாங்க, முத்துக்குமரன் ரசிகர்கள் சேர்ந்து சௌந்தர்யா அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தனியாளாக மாட்டி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சௌந்தர்யாவை கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எண்டில் சௌந்தர்யாவும் கை வச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லினும் ஆளை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சைடும் ஒரு அடி போட்டாங்க. அது என்ன தான் சொன்னது உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் இல்லை? அப்படி இருக்கும்போது 2 சைடுமே ஒரே டைமில் அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆளாக தாங்க எலிமினேட் பண்ணோம். 2த்தையும் ஒரே டைமில் எலிமினேட் பண்ண முடியாதுல்ல. அதுதான் சுனிதா இன்னும் 99 நாட்கள் ஆயும் புரியாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பட் எனிவே அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே உண்மையாக தான் இருந்தது. லாஸ்ட்டில் பிரச்சனை என்னன்னா, சௌந்தர்யாவில் இது டிஃபெண்ட் பண்ணவே முடியல. திருப்பி சொன்னாங்க, எனக்கு ஏதோ மக்கள் பிடிச்சதானே இங்கே வச்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் திருப்பி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இல்லை, வெளியில் பேர் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஏன்னா தான் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் மனசை தேர்த்தினாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீம் எவ்வளோ முயற்சி பண்ணவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் அது ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது. அவங்க மூஞ்சிலே வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிருது. அவங்க மூஞ்சில் வரும் படப்படப்பு தான் தெரியுது, ஐயோ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது. அப்படியே அந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் எத்திக் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டீங்க, அதனால தான் மக்கள் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சௌந்தர்யா ஒரு மாதிரி சொன்னோன்னே அவங்க டைரெக்டாக சொல்லலை, 30 நாளில் நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நான் சீக்கிரமாக போயிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் எனக்கு இங்கே யாருமே கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட எனக்கு தமிழ் தெரியாது, என் அக்கா கூட தமிழ் தெரியாது, எனக்கு யார் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது போய் லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் சுனிதாவை எல்லோரும் இது பண்ணி அது மாதிரி ஒரு போணுச்சு. எனக்கு என்னென்னா, சுனிதாவே ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க, நீங்கள் டாஸ்க்னால ப்ராப்ளி அதை சொன்னீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் சுனிதாவுக்கு சௌந்தர்யா மேலே செம கோவத்தில் இருக்காங்க. அவங்க இது மாதிரி பண்ணி விளையாண்டது அவங்களுக்கு வந்து ஒத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஒரு விதத்தில் அந்த கோவம் ஞாபகம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் திருப்பி சௌந்தர்யாவை அடிக்கும்போது என்ன ஆகும்னா, சௌந்தர்யாவுக்கு இன்னொரு பக்கம் அது வந்து என்ன சொல்கிறது, சென்டிமெண்ட் ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடிக்கிறது பார்த்து பக்குவமாக அப்படி தான் அடிக்கணும். ஸோ இதுதான் சுனிதாலாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்.
அதனால தான் பிக் பாஸில் அவங்களால சர்வைவ் பண்ண முடியல. அடுத்து இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் முடித்தோடனே அடுத்து தர்ஷிகா வராங்க. தர்ஷிகா வந்தோடனே எல்லாருமே ஓடி ஓடி போய் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் விஷால் அப்படி ஒதுங்கி நிற்கிறாரு. இதுக்கு நடுவில் 2 பேர் வந்துடுறாங்க. யார்? ஜெஃப்ரியும் சத்யாவும். நம்ம அன்றைக்கி அருணா வந்து பேசும்போது எவ்வளோ ஒரு அக்லியாக மோசமாக இருந்தது அவர் பேசின விஷயங்கள். இன்றைக்கி சத்யா அண்டு ஜெஃப்ரி பண்ணதும் அதோட அசிங்கமாக தான் இருந்தது. அவர் பண்ணதுக்கும் இவங்க பண்ணதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கூட இல்லை. நல்ல வேளை முத்துக்குமரன் அதை வந்து நடுவில் இன்டரப்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் இது பண்ண அசிங்கமாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் சௌந்தர்யா ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஆகட்டும், அவங்க சொன்ன கமெண்ட்லாம் அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம், அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அது பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள், நம்ம அது அவங்க மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கூட இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. அதை பண்ணியிருக்கவே கூடாது. இப்போ அவர் பண்ணாது, அதுக்காக நாங்கள் ரியாக்ட் பண்ணுறேன்னா அந்த ரியாக்ட் பண்ணுறது ரவீந்திர பேசியிருப்பா தெரியுமா, அது மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அந்த சபையை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் அது நடந்தது. அங்கே அவர் பண்ணும்போது கண்டித்த அளவுக்கு மற்றவங்களாம் அங்கே இந்த இடத்துல கண்டிக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ரொம்ப கேவலமாக தான் பிஹேவ் பண்ணாங்க போத் ஜெஃப்ரி அண்டு ஜெஃப்ரி தான் இருக்கிறதுலே மோசம். செம்ம ஆட்டிடியூடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஜெஃப்ரிக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார் நீ கடைசி வரைக்கும் தனியாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அர்ணாவுக்கு சொன்னார். ஜெஃப்ரிக்கு நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு போக போக புரியும். சரி விட்டுருவோம். அர்ணாவுக்கு தனியாக இருக்காரா இல்லை ஜெஃப்ரி தனியாக இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் எனிவே, ஸோ அது முடிஞ்சிடுச்சா. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னென்னா, தர்ஷிகா வந்து எல்லாட்டையும் நீங்கள் எதுக்கு இந்த டாப்பிக்கை பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே சாஃப்டாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சொன்னது ஒரு பக்கம் இவருக்கு வந்து ரவீந்தருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்னா வெளியில் வந்து விஜய் விஷால் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அது பேக் ஃபயர் ஆரம்பிச்சோன்னு இல்லை, அது பேக் ஃபயர் ஆனபோது கூட இல்லை, இது மாதிரி தப்பாக பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் ஆகுது. லாஸ்ட்டில் இங்கே வந்த எல்லாருமே வந்து விஜய் விஷாலை நீ பண்ணது தப்பு, நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் அப்படி என்னமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் அப்படியே டேர்ன் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, எங்கள் விஷயத்தை நாங்கள் பேசிக்கிறோம், வேறு யாரும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நினச்சிருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அது மட்டும் பேட்டிலையும் அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க கொடுத்த பேட்டியில் விஜய் விஷாலை தவறு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ உடனே ரவீந்தர் வந்து இதை கேட்டு விட்டார். நீ என்ன இன்டர்வியூவில் பேசுனேன்னு எனக்கு தெரியும், நீ இப்போ வந்து இங்கே என்ன ட்ராமா பண்ணுறேன்னு தெரியும். அப்படிங்கும்போது தான் எக்ஸ்போஸ் ஆகிடுவோமோ அப்படிங்கிறதுனால அவர் அப்படியே படப்படன்னு ரவீந்தர் மேலே குதின்னு குதிச்சாங்க. ஆனால் அங்கே ரவீந்தர் பேசுனது ரொம்ப கரெக்டாக தான் பேசினார். ஆனால் அந்த இடத்துல தவறு பண்ண தர்ஷிகா அதுக்கப்புறம் விஜய் விஷால்கிட்ட உட்காந்து பேசும்போது நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு முரண்பாடு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு பாட்டு ரொம்பவே செம்மையாக அணுகுனாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. விஜய் விஷால் மேலே இருக்கிற தப்பியும் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு. லாஸ்ட்டில் முடிக்கும்போது தான் அவங்க பேசுனது எப்படி இருந்ததுன்னா, எப்படியாச்சும் விஜய் விஷால் கிடைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தெரிஞ்சதே தவிர அதில் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது தான் அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் சுத்தமாக விஜய் விஷாலுக்கு அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவங்க அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுமூகம் முடிஞ்சிருச்சு. இவங்க மட்டும் தான் அழுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்தோடனே ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க போலுக்கு சாச்சனாட்ட, உன் பேர் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, இப்போ நீ திருப்பி ரீரிட்டனில் நீ அப்படிலாம் ப்ளே பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க உட்காந்து திரும்பி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்றைக்கி சாச்சனா அழுதாங்க தெரியுமா. அது மாதிரி இடங்கள்ல தான் அவங்க வந்து என்ன தான் 21 வயசு ஆகுதுன்னு சொன்னாலும் அவங்க 21 வயசு ஆக மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 14-15 வயசில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அது மாதிரி அழுத மாதிரி இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட போய் கோச்சிக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க. அந்த பொண்ணு எதுவாக இருந்தாலும் உடனே பண்ணிடுது, அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ சாட்சினாவெல்லாம் போட்டு அடிக்காதீங்க, பாவங்க, சின்ன பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.